ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையை அடுத்த பொத்தேரியில் கஞ்சா வழக்கில் போலீசாரால் விசாரிக்கப்பட்டு பின் விடுவிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர் ஒருவர் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொத்தேரியில் இயங்கி வரும் பிரபல தனியார் கல்லூரிக்கு அருகே உள்ள 500 தங்கும் விடுதிகளில் கடந்த சனிக்கிழமை போலீசார் அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அறையில் கஞ்சா இருந்ததாக கூறி ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீனிவாசா நிக்கில் உள்பட 30 மாணவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களில் 2 மாணவிகள் உட்பட 18 பேரை மட்டும் கைது செய்துவிட்டு மற்றவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோரையும் நேரில் வரவழைத்து எச்சரித்ததாக கூறப்படுகிறது. தன்னால் தனது பெற்றோருக்கு தலைக்குனிவு ஏற்பட்டதாக கருதி கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படும் நிக்கில் தான் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக சக மாணவர்கள் தெரிவித்தனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.